கொரிந்தியர் 1வது அதிகாரம், 1 Corinthians 1st chapter. பொதுவாக உலகத்துல மெய்யான கிறிஸ்தவத்தை அறிந்த கிறிஸ்தவர்கள் அதிகம் இல்லை. ஒருவேளை நீங்க கூட கேட்கலாம், நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக ஆலயத்துக்கு செல்லுகிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், நாங்கள் அல்லது இந்துக்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டோம். ஒருவேளை பல விதங்களில், பல கோணங்களில் உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சிந்திக்கும்படியாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனா இந்த வேதம் போதிக்கும் கிறிஸ்தவம் என்ன என்பதை தெளிவாக அறிந்திராவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக நீங்க வாழவே முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழும்படியாக முடியாது. பவுல் இந்த இடத்துல இந்த கொரிந்து சபைக்கு சொல்லுகிற வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல 18வது வசனத்துல இவ்விதமாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். யாராவது வாசிக்கலாம்? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம், the preaching of the cross அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில, நான் ஒரு பாவி, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாமல் காணப்படுகிற ஒரு நிர்பந்த பாவி, I am a wretched sinner. ஆனா எனக்காக இயேசு இந்த உலகத்துல வந்து தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தாரே, அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையின் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக அவரை நான் விசுவாசிப்பேன், அவரை என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆகவேதான் நான் ஒரு சில தொடர்ந்து வாரங்களாக மத்தியில அங்கே ஏசாயாவின் புத்தகத்தை குறித்து நான் பேசினேன். என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய மீறுதலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவருக்கு வந்தது. இதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம். உன்னுடைய வாழ்க்கையில அந்த இயேசுவானவர் சிலுவையை உனக்காக, அந்த சிலுவையில் நீ தொங்க வேண்டிய இடத்துல அவர் தாமே தொங்கி உன்னுடைய ஆக்கினையை தாமே அவர் சுமந்து தீர்த்தார் என்று உன்னுடைய உள்ளான இருதயத்தில் விசுவாசிக்கிற விசுவாசத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றேன், நான் ஒரு பாவி என்பதை அறிக்கையிடுகிறார், எனக்கு ரட்சிப்பு தேவை என்பதை அறிக்கையிடுகிறார், என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை தேவை என்பதை அறிந்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில நான் வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இல்லை என்பதை குறித்து நீ சாட்சி எடுக்கிறாய். ஆகவே நான் பவுலை போல நீ சொல்ற, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. அதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம். ஆனா இந்த உபதேசமானது எல்லாருக்கும் இது ஏற்புடையதாக, எல்லாருக்கும் பிரியமானதாக இருக்காது. அநேகர் சொல்லுவாங்க, என்ன இது சிலுவையை பற்றிய உபதேசம்? இயேசு எப்பவோ மரித்தாரா, இயேசு எப்பவோ இந்த உலகத்தில் சிலுவையில் அறைந்தார் சொல்லப்படுகிறது. அவர் வந்தாரோ வரலையோ, அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை இந்த உலகத்தில் இயேசு வந்திருந்தாலும் அவர் விதமாக ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக மரித்தார் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உலக ஞானத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில இந்த சிலுவையை பற்றிய காரியத்தை நம்ப முடியாதபடிக்கு காணப்படுகிறவர்களுக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாய் காணப்படுகிறது. அது தேவையில்லை என்பதாக உணர்கிறார்கள். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே நான் தேவனுடைய கிருபையை எதிர்நோக்கி நிற்கிறேன்,
என்னை தாழ்த்துகிற நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பாவி என்று உணர்கிற நேரத்துல வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அவ்விதமாக விசுவாசிக்குடைய வாழ்க்கையில ஆண்டவர் மெய்யாண்மை கிரியை செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில தேவ ஆவியானவர் அந்த பொல்லாத இருதயத்தை மாற்றுகிறார். அந்த திருக்கான இருதயத்துல அங்கே தேவனுடைய சமாதானத்துக்குரிய காரியங்களை வைக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயம் திருக்கும் மகா கேடுள்ளதமா இருக்கிறது. பெரிய கல்விமான்கள், ஞானவான்கள், ஆனால் அந்த இருதயத்திற்குள்ள பார்க்கும் பொழுது எவ்வளவாக இந்த உலகத்திற்குரிய பொறாமைகள், பெருமைகள், மேட்டுமைகள், இதுமாக அசுத்தங்கள், கலவுகள், பொருளாசைகள், பல காரியங்கள் மலிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். ஆனா இவர்கள் இருக்கிற இதயத்துல சமாதானம் இல்லை. வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஆனா இந்த சிலுவை உண்மையான விதத்துல தனக்குரியதாக்கிக் கொள்ளுகிற தாழ்த்துகிற எந்த ஆத்மாவிலும் தேவனுடைய சமாதானம் காணப்படுகிறது. அருமையான சுவாமேஸ்வரி ஒண்ணு சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இந்த இருதயத்துல வாசமாக இல்லை என்றால் மெய் சமாதானம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில காணப்படாது. Unless Christ is in this heart, there is no peace. That's why Bible says no peace to the wicked. அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்துல கிறிஸ்துவானவர் அந்த இருதயத்தில் ஆளுகை செய்யும்படியாக வருகிற வேளையில தான் இந்த சமாதான காரணராகிய அவரிடத்துல காணப்படுகிறது. பவுல் இதை சொல்லிட்டு அதோடு கூட நீங்கள் விடவில்லை. இன்றைக்கு நான் மத்தியில இன்னொரு பகுதியை காட்ட விரும்புகிறேன். ஒரு பாவி தன்னை சிலுவையோடு கூட ஒப்பிட்டு அதோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுவது மாத்திரம் அவனை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லாது. அவன் இந்த உலகத்துல அவன் பாவம் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாலும் இனிமேல் செய்ய போகிற பாவத்துக்கு எங்க விமோச்சனை இருக்கு? இன்னைக்கு ஒருவேளை நீ ஆண்டவரிடத்துல மனம் திரும்பினாலும் உன்னுடைய எல்லா பாவங்களையும் நீ அறிக்கையிட்டு மனம் திரும்ப முடியாது. நீ செய்த பாவங்கள் கொஞ்ச நஞ்சல்ல. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம் தான். ஆண்டவரை விசுவாசிக்காததே பாவம் தான். உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பாவத்தின் திரள் மிக பெருது. இவ்வளவு நாளா நீ செய்த பாவங்களை நீ ஆண்டவரிடத்துல சொல்லி மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்துட்டாலும் இனிமேல் நீ செய்கிற பாவத்துக்கு விமோச்சனம் என்ன? ஆகவே வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். நித்தியமான மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தெய்வ கோபாக்கினையை இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் சுமந்து திரிகிறான். அதாவது தேவனுடைய கோபாக்கினை என்பது ஒரு மயிரிழையில தொங்குவதை போல தொங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில அவருடைய வாழ்க்கையில அது சந்திக்கும் என்பது தெரியாது. அம்மையாவே இந்த உலகத்துல தெய்வ கோபாக்கினைக்கு ஒவ்வொரு மனிதனும் உட்பட்டவனாகவே இந்த உலகத்தில் அவன் தெரிகிறவனாக இருக்கிறான். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு விமோச்சனம், அவனுடைய பாவங்கள் எல்லாமே நீ அறிக்கையிட்டு திரும்ப. சில மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க, பாவத்தை பட்டியலிட்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யும்படியான காரியங்கள். எனக்கு தெரியும் நிறைய பேர் பட்டியலிட்டு பாவத்தை அறிக்கை செய்தவர்கள். ஆனா அவருடைய வாழ்க்கையில இருதயத்துல பாவ சுபாவம் வாழ்ந்ததை நான் பார்க்க முடிகிறது. அவருடைய இருதயங்களில தெய்வ சுபாவம் வருகிறதை நான் பார்க்க முடிகிறது. நிறைய சமயங்களில் அவர்கள் சுயநீதிக்காரியெல்லாம் மாறிவிடுகிறார்கள். நான் மற்றவர்களை விட பரவாயில்லை, அவர்களை விட பரவாயில்லை, நான் என்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு நான் மனம் திரும்பினேன். உண்மையான விதத்துல கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில உணர்கிற உணர்வு என்ன? அவன் செய்த பாவங்களை மாத்திரமல்ல, அவன் ஒரு பாவி என்பதை உணரும். அதுதான் ரட்சிப்புக்குரிய உண்மையான வழி. பவுல் அதைத்தான் சொல்றார், நிர்பந்தமான பாவி நான். ரோமருக்கு எழுதின நிருபத்துல பவுல் கூட தன்னுடைய இருதயத்துல பெரிய பரிசுத்தவான் தான். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த பல காரியங்களை கொடுத்து அருமையாய் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தின மனுஷன் அவர். ஆனா அவர் என்ன சொல்றாரு? தன்னை குறித்து சொல்லும்படியான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே பவுல் தன்னுடைய இருதயத்தை நிலையை குறித்து ரொம்ப அருமையாய் பேசுகிறதை பார்க்கிறோம். இங்க என்ன பார்க்கிறோம்? 14வது வசனத்திலிருந்து ரோமர் 7:14-15 வாசிக்கலாம். வாசிக்காத
ரோமர் 7:14-15. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். பவுல் இந்த இடத்துல உள்ளது உள்ளபடி பேசுறார், வேற ஒண்ணுமே சொல்லல. இந்த இடத்துல ஒண்ணு சொல்றாரு, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது, அவனுடைய வசனம் எப்படி சொல்லுது எனக்கு தெரியுது, நான் அப்படித்தான் நடக்கணும்னு வேற சத்தியம் சொல்லுது. ஆனா நானோ பாவத்துக்கு கீழாக I am sold under sin. I am a slave of sin. எனக்குள்ள பாவங்கிற ஒரு பிரமாண ஆளுகை செய்யறதுனால நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்யறது எனக்கே பிரியமில்லை. Be honest with yourself. உங்களை நீங்க நேர்மையா ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா நீங்களும் நானும் சொல்றது அதுதான். நான் அநேக சமயங்களில் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனா இதை செஞ்சிடுறேன். அநேக சமயங்களில் நான் இப்படி பேசியிருக்க கூடாது, நான் பேசிட்டேன். நான் பேசுற தவறுங்கிறது எனக்கு தெரியுது, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆங்காரம் இருக்க அது எப்படியாவது கொட்டி தீர்க்கணும், அது எப்படியாவது இதை வெளிப்படுத்தி ஆகணும், அப்பதான் எனக்கு அடங்கும். என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். நானே சமயங்களை செய்யக்கூடாதுன்னு நான் செய்யறத நினைச்சிட்டு அதை செஞ்சிடுறேன், அதுக்கு பின்னால சமாதானத்தை இழந்து விடுகிறேன். அதே சமயங்களில் ஆவிக்குரிய காரியங்களை தேடணும்னு நினைக்கிறேன், அவனுடைய ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், தேவனுடைய வார்த்தை கேட்க நினைக்கிறேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த தன்மையானது பரவாயில்ல, இப்போதான் பரவாயில்ல, கருக்கட்டும், அதெல்லாம் தேவையில்லை. உடைய வாழ்க்கையில் அப்படி காரியங்கள் அநேக ஆவிக்குரிய நன்மையான காரியங்களை செய்ய நீ அறிந்திருந்தும் அல்லது தெரிந்திருந்தும் விரும்பியும் கூட நீ செய்ய முடியாதபடிக்கு போய்விடுகிறாய். இதுதான் உண்மையான நம்முடைய நிலை. This is our true condition. We are slaves of sins. பாவத்தின் அடிமை. இந்த வேதம் அதெல்லாம் சித்தரிக்கிறது. ஒருவேளை மற்றவர்களுக்குள்ளாக மற்றவர்களோடு ஒப்பிட்டு நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்பாங்க, பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஆனா வேதமானது நம்முடைய வாழ்க்கையில ஒப்பிடும்படியாக தேவனுடைய அளவுகோல் என்னன்னா அவருடைய பிரமாணம், அவருடைய சத்தியம். பவுல் இப்படி சொல்றார், உன்னுடைய வாழ்க்கையில மறுக்க முடியாத உண்மை நான் ஒரு பாவி என்கிறது தான். இதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் கிரியை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய ஆத்ம தேவையை உணராததுனாலதான் இன்னைக்கு நிறைய பேரு அவருடைய வாழ்க்கையில உண்மையான ஆவிக்குரிய விடுதலை பெறுவதே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து ஏன் விலையேறப்பட்டவராக இல்லை? போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம தான் பார்த்தோம், கிறிஸ்து விலையேறப்பட்டவர், விசுவாசிக்கிறவர்களுக்கு விலையேறப்பட்டவர். உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான விடுதலை பெறுவாய்னா உன்னுடைய வாழ்க்கையுடைய மகத்துவமான அந்த காரியத்தை அறிந்து கொள்வாய். ஒரு சமயத்துல ஏறக்குறைய 15-20 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனுஷன், சிறைச்சாலையில வெளியில ஒரு மனிதன் குதித்து ஆடிக்கொண்டிருந்தான். அவனுடைய சந்தோஷம் நிறைவாய் காணப்படுத. பக்கத்துல போன மனுஷன் கேட்டான், என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு? அப்ப அந்த மனுஷன் சொன்னா, என்ன போல நீ 15-20 வருஷம் சிறையில இருந்தா விடுதலை காரியத்தினுடைய மகிழ்ச்சி என்னங்கிறது எனக்கு தெரியும்பா. நான்